மனோஜ் வீட்டுக்கு வெளியே நிறுத்தியிருக்க காரை எடுக்க போறாரு. அப்ப ஒரு கருப்பு நாயி குலைச்சுக்கிட்டே இருக்கு. இத பார்த்து கடுப்பான மனோஜ் நாயை பார்த்து சொல்றாரு, என்ன திரும்பவும் நீ அடி வாங்கணுமா? கல்ல எடுத்தேன்னு வையி. சொல்லும் போதே கல்லு கிடைச்சிருச்சு. நாயி மனோஜ் கல்ல எடுத்த உடனே பக்கத்துல வருது. மனோஜ் கல்லு எரியறதுக்கு கைய தூக்குறாரு. அப்ப அந்த நாயி மனோஜோட காலை கடிச்சு வைக்குது. மனோஜ் வலி தாங்க முடியாம கதறாரு. மனோஜ் கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லா விஷயத்தையும் மனோஜ் சொல்றாரு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பதறி போயிடுறாங்க. டாக்டர் வந்து மனோஜ பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு, அந்த நாய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, அது செத்து போச்சுன்னா நீங்களும் செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டாக்டர் ஃபீஸையும் வாங்கிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில விஜயா மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, எப்படிப்பா இருக்கு? மனோஜ் சொல்றாங்க, அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் தலையெல்லாம் அரிக்குதுமான்னு சொரியிறாரு மனோஜ். இந்த நாயோட ஓனரு விஜயா வீட்டுக்கு போன் பண்றாங்க. மனோஜ் கிட்ட சொல்றாங்க, சார் என் ஜூலி என்னை விட்டுட்டு போயிட்டா சார். மனோஜ் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ரோஹிணி கேக்குறாங்க, என்னாச்சு மனோஜ்? மனோஜ் கண் கலங்கிக்கிட்டே ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, ரோஹிணி அந்த டாகு செத்து போயிருச்சான், அவ்வளவுதான், நான் சாக போறேன்டா முத்து. ஐயோ நான் சாக போறேன். மீனா கிட்ட மனோஜ் வந்து சொல்றாரு, டாக்டரே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் சாக போறேன். மனோஜ் பண்ற ஆக்ஷன் எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஜூலியா மாறிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.